ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியர்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை வச்சு ஒரு பொடி தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3 கப்பு கறி லீஃப் வந்து ஒரு நல்ல டைட்லி பேக்டு கப்பில் வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. அதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு பேனில் ஆயில் எதுவுமே தேவையில்லை. அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு லீஃப் எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக பிரேக் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். பேர்ன் பண்ணிடாதீங்க, நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அந்த லீஃபெல்லாம் நல்லா சுருங்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அடுத்தது அதே பேனில் நீங்கள் உளுந்து தான் எடுக்க போகிறோம். இதுக்கு நீ ஹோல் உளுந்தும் எடுக்கலாம், இல்லாட்டி புரோக்கன் உளுந்தும் எடுக்கலாம். நான் இங்கே புரோக்கன் உளுந்து தான் எடுத்திருக்கேன். அதுலேயும் நான் கருப்பு புரோக்கன் உளுந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 9 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. இது நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுவும் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம், பேர்ன் பண்ணிடாதீங்க. அடுத்தது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சென்னா தால் தாங்க எடுக்க போகிறோம், கடலைப்பருப்பு. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். இதுவும் பேர்ன் பண்ணிடாதீங்க. நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இதையும் ஒரு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 3 டீஸ்பூன் சீரகம் தான் எடுக்க போகிறோம், குமீன் சீட்ஸு. இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம், பேர்ன் பண்ண விட்டுறாதீங்க. இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதே பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரை சில்லி தான் எடுக்க போகிறோம். இது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவை வந்து ஒன்று அதிகப்படுத்திக்கோங்க, இல்லாட்டி குறைச்சலாக எடுத்துக்கோங்க. நான் இங்கே 3 சில்லி எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம் தனித்தனியாக. இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கூல் டவுன் ஆகட்டும். கொஞ்சம் சூடு இருந்தால் கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது அந்த ஈரப்பதம் வந்துடும். ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகட்டும். கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. நல்ல ஃபைன் பவுடராக வரும், அது வரைக்கும் நீங்கள் அரைச்சிக்கோங்க. நீங்கள் இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூளும் சால்ட்டும் போட்டு கூட அரைச்சிக்கலாம். ஆனால் கடைசியாக அரைச்சிட்டு அதை போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா அரைக்கும் போதே பெருங்காயத்தூளும் சால்ட்டுக்கு தேவையான சால்ட்டும் நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. நான் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் எடுத்து அரைச்சிட்டேன். நல்லா நைஸாக பவுடராக ஃபைன் பவுடராக அரைச்சிக்கிட்டேன். ஸோ இதோட நான் பெருங்காயத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான கறி லீஃப் பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி இட்லி பொடி மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாங்களா?